ஒன்று தெய்வீகம் என்றும் இன்னொன்று மனுஷீகம் என்று பிரிக்க வேண்டியிருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் ஒரு ஒப்புரவாக்குதலின் உபதேசம் சொல்லக்கூடிய காரியம் என்னதுன்னா, மனுஷீகமும் தெய்வீகமும் தனித்தனியாக இல்லை, ஒன்றாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. உனக்குள்ளாக மனுஷீக தன்மையும் இருக்கிறது, தெய்வீக தன்மையும் இருக்கிறது. நீ தேவ சாயலாகவும் இருக்கிறாய், மனுஷ சாயலாகவும் இருக்கிறாய். ஸோ இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரனாகவும் காட்டிக்கொண்டார், தன்னை தேவகுமாரனாகவும் காட்டிக்கொண்டார், ஸோ தேவசாலையாகவும் காட்டிக்கொண்டார். ரெண்டு தன்மை இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட கேள்வி என்னென்னா, நம்ம ஏற்கனவே இதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அப்படி பேசும்போது என்ன நான் அடிக்கடி ஒரு காது சொல்லுவேன், கிறிஸ்தவர் சொல்லுகிறது போல போராட்டம் என்கிற நிலை கிடையாது. எனக்கு மாம்சத்தில் போராட்டம் இருக்குது, ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதம் ஆவியும் போராடக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே ஆவிக்குரியவனுக்கு அப்படி ஒரு போராட்டம் என்கிற நிலை இருக்கிறதா என்றால் கிடையாது. அவன் எந்த சூழ்நிலையிலும் இளைப்பாறுதலாக சமாதானமாக அவனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் எதிர்கொண்டு செயல்படுகிறவனாக வாழ்கிறவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கேள்வி, அந்த கேள்வி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். என்ன கேள்வினா, அந்த கேள்வியை நான் வாசிக்கிறேன், அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் பேசுங்க. என்னென்னா, ஸோ நீங்கள் ஆவிக்குரியவர்கள் தான், நீங்கள் நீதிவான்கள் தான், நீங்கள் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான், நீங்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள் தான், நீங்கள் உன்னதத்தில் கிறிஸ்துவோடு கூட உட்காரக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் தான், அவரோடு கூட வலது பரிசத்தில் உட்காரக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் தான். யார் என்ன உங்களை குறை சொன்னாலும் அந்த குறைகள் உண்மையாகவே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிக்கிறேன், அந்த குறைகள் உங்களை குறித்து சொல்லக்கூடிய குறைகள் உண்மையாகவே இருந்தாலும் நீங்கள் யார் தெரியுமா? ஆவிக்குரியவன். அப்போ நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறேன் இல்லையா, நான் நம்புகிறேன் இல்லையா? இதை நம்பும் பொழுது இன்னொரு அதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, பிரதர் சொல்லிட்டாரு நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு. பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், யோபுன்னு நினைக்கிறேன் பாருங்க, புதஞ்சு கிடந்த சில வசனம் எல்லாம் என் மைண்டுக்கு வருது பாருங்க. என்னென்னா, அதே காட்டுக்கழுதை அவுத்து விட்டவன் யாரா அப்படின்னு யோபு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அப்படி அவுத்து விட்டவன் யாருன்னு ஒரு வசனம் இருக்கும். அதாவது நான் ஆவிக்குரியன் தான் பிரதர் சொல்லிட்டாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு என்னுடைய வாழ்வியல் முறையில் வந்து நான் அமைத்து கொள்கிற ஒரு நிலை இருக்குது. எதை குறித்தும் நான் வந்து கேர் பண்ணாத, நிதானிக்காத, தீர்மானிக்காத, என்னுடைய மனதில் தோன்றுகிற விருப்பங்களை படியெல்லாம் செய்கிற ஒரு நிலை எனக்குள்ள உருவாகிறது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 100% ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தையும் நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. மனுஷீகமும் உங்களுக்குள் இருக்குது. உங்களுக்குள்ளாக இருந்து தெய்வீகம் எப்படி வெளிப்படுகிறதோ மனுஷீகமும் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறது. ஸோ உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிற மனுஷீகத்தையும் மாம்ச சாயலையும் தெய்வீகத்தின் நிலையாக எண்ணிக்கொண்டு வாழும் பொழுது அங்கே ஒரு என்ன ஆயிடுது, நான் திரும்பி பார்க்கும்போது ஐயோ இத்தனை வருஷம் ஆகி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோ. அப்படி தான் நம்ம சில சகோதரர்கிட்ட பேசும்போது, நீங்கள் அப்பமா சொன்னீங்க, ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது. எப்படி 3 வருஷம் கழிச்சு, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு புரியுது எப்படி 3 வருஷம் கழிச்சு. ஆனால் அந்த 3 வருஷம் கேப்புக்குள்ளே என்னெல்லாமோ நடக்குது.
ஏன் அப்படின்னா, நான் ஆவிக்குரியவன் என்கிறதை ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ளுகிற நான் அதை எப்படி நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன்? எனக்குள் இன்னொரு நிலையும் இருக்கிறது என்கிறதை நான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறேன்? மனுஷகுமாரன், அதாவது மனுஷீகம் என்கிற நிலையும் தெய்வீகம் என்கிற நிலையும் எனக்குள் எப்படி செயல்படுகிறது? மனுஷீகமும் தெய்வீகமும் எனக்குள் இருக்கும் நிலையில நான் எப்படி கண்டறிந்து உலகத்தை நான் ஜெயிக்க முடியும்? நான் ஒரு நிலையில் செயல்படுகிறேனா, எனக்குள் இரு நிலைகள் செயல்படுகின்றனவா? எனக்குள்ள உண்மையில நான் தெய்வீகத்திலிருந்து தான் செயல்படுகிறேனா, இல்லை ஒரு கட்டம் தெய்வீகமாக இருந்து செயல்படுகிறேன், இன்னொரு பக்கம் மானுஷீகமாக செயல்படுகிறேன்? இல்லைன்னா இப்படி சொல்லிக்கலாமா, ஒரு சமயம் பார்க்கும்போது ஆவின் சிந்தை எனக்குள்ளே வருது, இன்னொரு சமயம் பார்க்கும்போது மாம்ச சிந்தை எனக்குள்ளே வருது, ஒரு சமயம் பார்த்தா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, இன்னொரு சமயம் பார்த்தா அப்படியே உடஞ்சி போன மாதிரி என்னை நானே காயப்படுத்தி கொள்கிற ஒரு நிலையும் எனக்குள் உருவாகிறது. இந்த நிலையெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்? ஸோ எனக்குள்ளாக மனுஷீகமும் செயல்படுகிறதை நான் உண்மையில உணர்கிறேனா? இதுதான் கேள்வி. ஸோ இதுக்கு அப்படியே நான் ஒரு சில வசனத்தை மட்டும் நான் எடுத்து வாசிக்கிறேன். ரோமர் 7:18. அது எப்படியெனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அது எப்படி? நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான். நிறைய நேரத்தில் இந்த வேடை நம்ம சொல்லாமல் இருந்தாலும் அந்த நிலைக்குள்ளாக மனிதனுடைய மனது போகுது, அப்படி தானே? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? உங்களுக்குள் தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாம் எதனால் தோன்றுது? இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால தான் தோணுது, அப்படி தானே? கணவனை குறித்ததான எண்ணங்கள், மனைவியை குறித்த எண்ணங்கள், பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள், உங்கள் நண்பர்களை குறித்த எண்ணங்கள், உங்களை குறித்து உங்கள் கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ சமுதாயமோ பேசின வார்த்தைகள், இது எல்லாமே எதனால் உருவாகிறது என்றால் இந்த சரீரத்தின் நிமித்தம் இணைக்கப்பட்டிருக்கிறது, அப்படி தானே? நான் சொல்ல புரியுதா? நீங்கள் சரீரத்தை வாழ்கிறீங்க, தெய்வீகமான நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தெய்வீக நிலையில் இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் தன்மையில் இருக்கிறீங்க. நீங்கள் தேவகுமாரனாக இருக்கிறீங்க, நீங்கள் தேவசாயலாக இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய ஜீவனுள்ளவனாக இருக்கக்கூடிய நீங்கள் மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இந்த மாம்ச சரீரத்திற்கு ஒரு உறவு இருக்கிறது. என்னதுன்னா, கணவன் என்கிற உறவு, மனைவி என்கிற உறவு, பிள்ளைகள் என்கிற உறவு, சொந்தக்காரங்க, நண்பர்கள், குடிமகன் என்கிற பல்வேறு ஸ்தானங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கவலைப்படுகிற, இல்லை கோபப்படுகிற, எரிச்சல் படுகிற, இல்லைன்னா உங்களுக்கு நீங்களையே தனிமைப்படுத்தி கொள்ளுகிறதான இந்த எண்ணங்கள் எல்லாம் எதை சார்ந்து வருது? மாம்ச சரீரத்தை சார்ந்து வருது. இப்போ உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சிக்கலை அப்படின்னா அதை சார்ந்து ஒரு சிந்தை வரும். இப்போ நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலியும் குறித்து நிதானித்து பார்ப்பேன். நிதானித்து பார்க்கும்போது என்னுடைய பார்வையில் பர்ஃபெக்டாக இருக்குது, என்னுடைய பார்வையில் பர்ஃபெக்டாகவே இருக்குது, அந்தந்த ஃபேமிலி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரி சொல்கிறேன், சாதாரண நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகுது? இந்த கவலைகள், கலக்கங்கள், இந்த குழப்பெல்லாம் எது வருதுன்னா, இந்த நிறைவு என்கிற ஒரு காரியமே எங்கே இருந்து பார்க்குறாங்கன்னா மாம்ச சரீரத்திலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
என் கணவர் பேசுகிற வார்த்தை நிமித்தம் எனக்கு நிறைவு உண்டாகணும். என் மனைவி நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு கீழ்ப்படுகிறது நிமித்தம் நான் நிறைவாக இருக்கணும். என் பிள்ளைகள் நான் சொல்கிறத கேட்கணும். என் பிள்ளைகளை குறித்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. என் பிள்ளைகளை ஆகா தங்கம் என்னமா வளர்த்துருக்காங்க அப்படின்னு நல்ல மார்க்கு கொடுக்கணும். ஸோ இப்படி என்னுடைய நிறைவை, என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய பிள்ளைகள் மேலும், இப்போ கணவருடைய வார்த்தையின் மேலும், மனைவியினுடைய கீழ்ப்படிதல் மேலும், பெற்றோருடைய நன்மையின் மேலும், சமுதாயத்தின் மேலும் வைத்திருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, என்னால் என்ன ஆக முடியல, இயல்பாகவே வாழ முடியல. ஒன்றுமே இருக்காது. ஆனால் எப்படி இருக்குன்னா, துக்கமாக நிறைந்த முகங்களோடு இருக்கும். ஒன்றுமே நடந்திருக்காது, ஆனால் சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இப்படிப்பட்ட நிலை இருக்குதுன்னா, நான் நேரமே சொன்னேன், எனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக நிலையை நான் உணராமல் நான் எனக்குள்ளிருந்து செயல்படுகிற மனுஷீக நிலையை என்ன பண்ணுறேன், நான் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அப்போ எனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தின் நிலையையும் மனுஷீகத்தின் நிலையையும் நான் சரியாக புரிஞ்சிக்காம, அதை குறித்து எந்த ஒரு தேடுதல் இல்லாமல் டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே நீங்கள் செய்யுங்கப்பா, ஆண்டவரே நீங்கள் அப்படி என் கணவரை மாற்றுங்கப்பா, என் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா, என் புருஷனை மாற்றுங்கப்பா. அப்படி தான் கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்க. அவங்க மாற்ற வேண்டிய வேலை உன் வேலை கிடையாது. அது அவங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தின் நிலை அவங்கள ஒரு நாள் உணர வைக்கும். நீ எப்படி இருக்கிற? நான் முன்னாடி ப்ரேயர் பண்ணும்போது கூட மக்கள்கிட்ட சொல்கிறது, ப்ரேயர் என்கிறது என்னது, கடவுளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய இடம், சென்டர் கிடையாது. இங்கே வந்தால் எல்லா தகவலும் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரேயர்னு போய் உட்காந்துட்டா போதும், அவனுக்கு எல்லா தகவல். எனக்கு கடவுளுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி, என் கணவர் எப்படி இருக்கிறாரு தெரியுமா, என் மனைவி எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, இந்த தேசம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு கடவுளுக்கே இவன் என்ன பண்ணுவான், இன்ஃபர்மேஷன் சொல்லி கொண்டு இருப்பான். அது இல்லை ப்ரேயர். உண்மையிலே ப்ரேயர்னா அந்த இடத்துல போய் உன்னை நீனே நிதானிக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். ஏன் எனக்குள் இப்படிப்பட்ட இரண்டு நிலைகள் எனக்குள்ள எழும்புது, இரண்டு தன்மைகள் ஏன் எனக்குள் எழும்புகிறது என்கிற நிலையை நான் உணரணும். அதுதான் ப்ரேயர். ப்ரேயர் என்கிறது மற்ற மனிதனை மாற்றுவதற்காக அல்ல. ப்ரேயர் என்கிறது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்கிற சொல்கிறதை காட்டிலும் என்னுடைய நிலையை நான் புரிந்திருக்கிறேன், அப்படி சொல்லலாம். எனக்குள் எழும்புகிற உணர்வுகள் ஒவ்வொன்றையும் நான் புரிந்திருக்கிறேன். என்னுடைய உணர்வுகளை குறித்த தெளிவு எனக்கு உண்டாயிருக்கிறது. எனக்குள்ள கோபம் வராதா, எனக்குள்ள கஷ்டம் வராதா, எனக்குள்ள கலக்கம் வராதா, எல்லாமே எனக்குள்ள உருவாகும். உருவாகவே உருவாகாதுங்கிற நிலை இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கிடையாது. சரீரத்தில் வாழ்கிற எல்லா மனிதனுக்குள்ளாகவும் இந்த சரீரம் இந்த மண்ணுக்கு செல்லுகிற வரை அவனுக்குள் மாம்ச எண்ணங்கள் தோன்றத்தான் செய்யும். ஆனால் நீ யார் என்கிறதான ஒரு தெளிவு உனக்கு இருக்கும் பட்சத்தில் உனக்குள்ளாக இருந்து அந்த தெய்வீகத்தின் தன்மை செயல்பட்டு கொண்டே இருக்கும். நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். நியாயப்பிரமாணம் மீன்ஸ் என்னென்னா, ஒரு நல்ல காரியம், இது இப்படி இருக்கணும்ங்கிற ஒரு காரியம், இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது ஒரு காரியம். இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஆவிக்குரியதாக இருக்கிறது, பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது, நல்லது. கொலை செய்யாதிருப்பாயாக கெட்ட கட்டளையா என்ன, இல்லை இச்சையாதிருப்பாயாக என்கிறது தவறான போதனையா என்ன, எல்லாம் நல்ல காரியம்தான். நியாயப்பிரமாணம் இது தெய்வீகத்தின் நிலைக்கு உட்பட்டு தான் இருக்குது. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். எப்படி? பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். அதாவது எனக்குள்ளே நியாயப்பிரமாணம்ங்கிறது இருக்குது. அதாவது தெய்வீகத்தின் கட்டளைகள், தெய்வீகத்தின் சுபாவங்கள் எனக்குள் இருக்குது. ஆனால் என்னுடைய சிந்தை எதை சார்ந்து இருக்குதுன்னா, மாம்சத்தின் மூலமாக உருவாகக்கூடிய மற்ற சூழ்நிலைகளை சார்ந்து இருக்குது. அப்படி அதாவது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மாம்சீகத்தின் இப்போ தெய்வீகத்தின் அன்பு, அவ்வளோதான், டிவைன் லவ். நியாயப்பிரமாணம் முழுவதும் 2 கட்டளைகளில் நிறைவேறுது இல்லையா? அன்பு என்கிற ஒரு அந்த 2 கடைசியில் ஒன்றாயிருது அன்பு. அந்த அன்பு எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது, எனக்குள்ளே தான் இருக்குது. ஆண்டவரே அன்பு செலுத்துங்க, இல்லை இல்லை இல்லை, உனக்குள்ளே தான் அந்த அன்பு இருக்குது. இந்த அன்பை தாருங்க ஆண்டவரே,
ஆண்டவரே இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்கிற ஆண்டவரே, இந்த மக்களெல்லாம் நான் என்னுடைய வருஷ கிறிஸ்தவ வரலாற்றில் பார்க்கும்போது கடைசி வரை அவனால் மன்னிக்கவே முடியாது. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவனை யார் மன்னிக்கணும்? கடவுள் மன்னிச்சா போதும். கடவுள் எங்கேருந்து மன்னிப்பார்? அந்த கடவுளுடைய தன்மையை உனக்குள்ளே தான் இருக்குது. நீ தான் மன்னிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற, நீ தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிற, நீ தான் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற, நீ தான் கைப்பிடிச்சு தூக்கி விட வேண்டிய இடத்துல நீ தான் இருக்கிற. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, என்னால் முடியாது, யாரால் முடியும்? கடவுளால் முடியும். ஓகே, கடவுள் அந்த எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிறவர். அந்த கிறிஸ்துவின் தன்மை எங்கே இருக்குது? உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எனக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் தன்மையை நான் செயல்படுத்த எது எனக்கு தடையாக இருக்குதுன்னா, எனக்குள் எழும்புகிற மாம்சீகத்தின் எண்ணங்கள். ஸோ என்ன சொல்ல வரேன் என்றால், பிசாசு என்கிறது வெளியில் இருக்கிறதாக நீங்கள் எண்ணிக்கொள்கிறீங்க, கிடையாது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். நம்ம கிறிஸ்தவ வரலாற்றில் வந்து பிசாசு இப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க, விகாரமாக முகத்தை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஆடிட்டு இருப்பாங்க, அப்படி இப்படி நிறைய காரியங்கள் போன வாரம் அதை குறித்து நம்ம பேசணும் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று எதை சொல்கிறாரு? யாரை பார்த்து சொல்கிறாரு? பிசாசினால் உண்டானவர்கள் அவர் சமாரியா அதாவது புறஜாதிகளை பார்த்து சொல்லலை, விக்கிரக ஆராதனை காலத்து சொல்லலை. அவர் யாரை சொல்கிறாருன்னா, சரியாக 3 வேளை ஜபிக்கக்கூடியவங்க, சரியாக காணிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், சரியாக உபவாசம் இருக்கக்கூடியவர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் தவறாமல் செல்லக்கூடியவர்கள், காத்திருப்பு ஜெபம் செய்யக்கூடியவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று தங்களை தாங்களே எண்ணிக்கொள்கிறவர்கள், பரிசுத்தத்தின் உச்சத்தில் வாழ்கிறவர்கள், நீதியின் செயலில் எல்லாரை காட்டிலும் நீதியாய் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்கிற அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து தான் அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். ஆனால் நீங்கள் பைபிளை படிக்கும் பொழுது, நீங்கள் மத்தேயு தானே, அதில் பார்க்கும்போது இவன் இன்னால் பிறந்தான், இவன் இன்னால் இவரால் பிறந்தான் அப்படின்னு வரும் இல்லையா? அந்த வசனத்தை பார்க்கலாமா? லூக்கா 3:38. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனால் உண்டானவன், அப்படி தானே? அப்போ ஆதாமுடைய சந்ததி யாரால் உண்டாக்கப்பட்டவங்க? தேவனால உண்டாங்க தான் ஆவிக்குரியவர்கள். இந்த மனநிலை யார்கிட்ட இருந்துச்சுன்னா, யார்கிட்ட இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருந்துச்சு. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், நாங்கள் என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஒரே தகப்பன் உண்டு. ஏன் இயேசுட்டே வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்டோரியை படிச்சிங்கன்னா, நாங்கள் யார் தெரியுமா, எங்களுக்கு ஆபிரகாம் இருக்கிறாரு அப்படின்னு பல காரியங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் இயேசு அவங்கள பார்த்து சொல்லுவார், நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் யாரால் உண்டானவர்கள்? பிசாசினால் உண்டானவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அப்படி ஜெபம் பண்ணாமல் இருக்கும்போது டக்குன்னு ஒரு கருத்த ஆவி உள்ளே போய் உட்கார்ந்துருதா? பிசாசினால் உண்டானவர்கள்லாம் சிம்பிள் காரியம்தான். என்னது? மாம்ச சிந்தையிலிருந்து யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிசாசினால் உண்டாகிறது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன ஒரே காரியத்தை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்து கடைசி நேரத்தில் வந்து சீடர்களை பார்த்து கேட்பார், என்ன யார் அப்படின்னு என்றாங்க, மற்றவங்க என்ன யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது பேதுரு என்ன சொல்லுவாப்பில்ல, நீ தேவனுடைய குமாரன் அப்படின்லாம் பேதுரு சொல்லுவார். அப்படி பேதுரு சொல்லும்போது இயேசு வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதை வந்து உனக்கு வந்து யார் வெளிப்படுத்தலை, உனக்கு வந்து நீ நாட்டு சொல்லலை. அதாவது பேதுரு அவனாட்டு தான் சொல்கிறான், அப்படி தானே? இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறா, பேதுரு என்ன எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீர் எலியா என்றும் தீர்க்கதரிசி என்றும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க. சரி, மற்றவங்கலாம் சொல்கிறது இருக்கட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்லுவார், நீ தேவனுடைய குமாரன் கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது பேதுரு அந்த சைக்கிள் கேபிளில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தானா, ஆண்டவரே பிதாவே ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, என்ன தெரியலையே, இல்லை, அவன் நார்மலாகவே சொல்கிறான் ஜீவனுடைய தேவனுடைய குமாரன். ஸோ
அப்படி சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, எப்பா இது வந்து உனக்கு நார்மலாக உனக்கு, அதாவது என்ன சொல்லுவார், அதாவது அவனுடைய அப்பாவோட பெயர் சொல்லுவார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு மாம்சத்தில் ஒரு அப்பா இருக்கார் இல்லையா, அந்த அப்பாவுக்கு மாம்சத்தில் பிறந்த உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் மாம்சத்துக்குரியவராக இருக்கார், அப்படி தானே, சரீர உடலில் இருக்கிற அந்த அப்பாவுக்கு பிறந்த நீ அந்த அப்பாவை மாதிரி நீ பேசலை. அதாவது மாம்சத்திலிருந்து நீ பேசலை, நீ எங்கேருந்து பேசுகிற? ஜீவனிலிருந்து, தேவனிலிருந்து, கிறிஸ்துவிலிருந்து பேசுகிற. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ மனுஷங்கிறவன் அவனுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், மாம்ச சரீரத்தில் ஒரு அப்பா இருக்கிறார், மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளேருந்து என்ன ஒரு வார்த்தை வருதுன்னா, தெய்வீகமான ஒரு நிலையிலேருந்து ஒரு வார்த்தை வருது. அந்த தெய்வீகமான வார்த்தை என்கிறது அவன் செப்பரேட்டாக போய் ஜெபம் பண்ணிட்டுலாம் வரல, நார்மலாக அவனுக்குள்ளே வருது. நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தம் சொல்கிறேன்னா, தெய்வீகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வந்து ஏதோ ஒரு விசேஷமானதெல்லாம் கிடையாது, அதுதான் உன்னுடைய நிலை. அதே மாதிரி கர்த்தர் சொல்கிறான்னு சொன்னால் கூட இப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி உடம்பை சிலுத்துருவாங்க, என்னெல்லாமோ நடக்கும். ஏன் என்ன சொல்ல வராங்கன்னா, டேய் இவ்வளோ நேரம் நான் உங்கள் கூட பேசிட்டு இருந்தாலும் டக்குன்னு ஒரு பவர் எனக்குள்ளே வந்ததுனால தான் அப்படி உழுப்புறது, அசைக்கிறது, இந்த ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த நேரம் ஆவியானவர் அப்படி செயல்படுகிறாரு, அதுலேருந்து தான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஸோ கர்த்தர் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது வந்து சாதாரண நிலையில் சொல்லலை, நான் வந்து அவரோட ஒன்றி இருக்கிறதுனால திடீரென்று ஒரு வார்த்தை புறப்படுகிறது அப்படின்னு தங்களை வந்து செப்பரேட் ஆக்கி கொள்கிறாங்க, பார்த்தீங்களா? ஆனால் உண்மையில் சொல்லணும்னா அப்படிலாம் ஆக்க வேண்டிய நிலை இல்லை. தெய்வீகம் என்கிறது உங்களுக்குள் இயல்பாகவே இருக்கிறது. புரியுதா நான் சொல்ல வர்றது? அதுக்கு நீங்கள் உடம்பெல்லாம் சிலுப்ப வேண்டாம், சாதாரணமாக நீங்கள் பேசுகிறதே தெய்வீகத்தின் நிலை தான். நான் அதை ஆணித்தரமாக நம்புகிறேன். நான் சாதாரணமாக பேசக்கூடிய நிலையே தெய்வீகத்திலிருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன், தெய்வீகத்தில் இருந்தால் நான் வந்து நடந்துட்டு இருக்கிறேன், தெய்வீகத்திலிருந்து தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ இப்படி இதைத்தான் பேதுருட்ட சொல்கிறார், குமாரனாகிய பேதுருவே, உனக்கு இது வந்து மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மாம்ச சிந்தையிலேருந்து உனக்கு இந்த தாட்டு வரலப்பா, இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு பிறந்த அங்கேருந்து தானே பிறந்த, அப்பாவின் இரத்தத்திலிருந்து தானே பிறந்த, அந்த பிறந்ததுனால உண்டான அறிவிலிருந்து இனி உனக்கு இது வரல. இது எங்கேருந்து வருதுன்னா, ஜீவனுடைய தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார். உனக்குள்ளே தான் இப்போ இருக்குது அந்த ஜீவனுடைய தேவனுடைய நிலை, அந்த அபிஷேகத்தின் நிலை உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படி கண்ணினாக வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எனக்கு இப்படி பாடுகள் வரப்போகுது, என்னை காட்டி கொடுக்க போகிறாப்புல, என்னை கொல்ல போகிறாப்புல அப்படின்னு தன்னுடைய நிலையை சொல்லும் பொழுது பேதுரு என்ன பண்ணுறான், தனியாக கூட்டுட்டு போய் இயேசுவை பார்த்து, இயேசுவே உங்களுக்கு அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. அது நல்ல வார்த்தை தானே, மாம்சீகமாக பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஏன் நீங்கள் வீணாக போய் அடி வாங்க போகிறீங்க, அதான் அடிக்க போகிறான்னு தெரியுதில்ல, அப்போ ஏன் நீங்கள் அங்கே போய் முதுகை காட்ட போகிறீங்க? அடிக்கலாம் வேண்டாம், நம்மளை காப்பாற்றிப்போம் அப்படின்னு அவருக்கு நன்மை தரும்படியாக தான் பேதுரு பேசுகிறாப்புல. பேதுரு பேசினோடனே இயேசு வந்து என்ன சொல்கிறான்னா, பேதுரை பார்த்து, அப்பாலே போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாப்புல, ஜீவனுள்ள தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெய்வீகத்தின் நிலையிலிருந்து பேதுரு பேசினா, இப்போ எந்த நிலையிலேருந்து பேசுகிறான், சாத்தானின் நிலையிலேருந்து பேசுகிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆவியின் சிந்தையிலிருந்து பேதுரு பேசினா, இப்போ மாம்சத்தின் சிந்தையிலேருந்து பேசுகிறான். அந்த மாம்சத்தின் சிந்தையை தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது, சாத்தான். அது எப்படி சொல்கிறீங்க? அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவர்களை நீ சிந்தியாமல், அந்த இடத்துல என்ன வரணும், நீ தேவன். இப்போ அப்பாலே போ சாத்தானே, நீ கடவுளை மாதிரி யோசிக்காம சாத்தான மாதிரி யோசிக்கிற, இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு தானே சொல்லணும். அவர் சொல்கிறாரு சாத்தானே போன்னு சொல்கிறாரு. ஆனால் எதை வச்சு சொல்கிறாருன்னா, நீ சாத்தானுக்குரியவர்களை சாத்தான் சிந்திக்கிறது போல சிந்தியாமல், அந்த வேடை சொல்லலை, நீ மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறாய். நான் சொல்கிறது புரியுதா? நான் சின்ன குழந்தைய சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். சாத்தானேன்னு கழிந்து கொண்டுட்டு அந்த சாத்தான் எப்படி சிந்திப்பான் என்றால் மாம்ச பிரகாரமாக சிந்திப்பான். நீங்கள் நினைக்கிறீங்க, நிறைய பேர் என்ன அதை பொதுவாக அந்த கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிக்கொள்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாத்தான் எப்படி நினைப்பாங்கன்னா, ரொம்ப விகாரமாக, டிவிலெலாம் பார்க்குறோம் இல்லையா, விகாரமாக, கொடூரமாக,
கொலை செய்கிற மாதிரி, அடுத்தது பாலியல் பிரச்சனைகள் பண்ணுற மாதிரி, இல்லை அடுத்த வீட்டில் போய் களவாங்கிற மாதிரி, ரொம்ப ஒஸ்ட்டாக இப்படி தான் பிசாசு யோசிப்பான் அப்படின்னு நினைக்கிறதுனால இவனுக்குள் தோன்றக்கூடிய பிசாசின் எண்ணங்களை இவன் பெருசாக பார்க்குறதில்ல. அது வரதானே பிரதர் செய்யும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாரு, அப்பால போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவர்களை சிந்தியாமல் சாத்தானுக்கு மாம்சத்தின் ஏற்றபடி சிந்திக்கிற. ஸோ உனக்குள் தோன்றுகிற மாம்சீகத்தின் நிலையத்தான் அவர் என்ன சொல்ல வர்றாரு? சாத்தான் பிசாசுனே சொல்ல வர்றாரு. அப்படி பார்க்கும்போது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தார்களோ அதே போல தான் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் பிசாசினால தான் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன் தான் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் மாம்ச சிந்தைக்கு தன்னை உட்படுத்தியிருக்கிறான் இல்லையா, மாம்ச சிந்தைக்கு தன்னை அடிமையாக்கி வச்சிருக்கிறான் இல்லையா. புரியுதான சொல்ல வர்றது? இன்னும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேனே, உங்கள் உறவுகள் சொல்லக்கூடிய காரியங்கள், அதை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சமுதாயமோ உங்கள் சரீரம் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள், மற்ற மனிதர்கள் பேசக்கூடிய காரியங்கள் உங்களை கவலைப்படுத்தி நீங்கள் மீண்டும் மீண்டும் துக்கத்துக்குள்ளாக உங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த நிலைக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் பிசாசினால் உண்டாக்கப்பட்ட நிலையில் உட்பட்டு இருக்கிறீர்கள். அதனால தான் நான் நேரமே சொன்னேன், நான் முழுமையாய் ஆவிக்குரியவர்கள், அந்த இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னை அறியாமல் எனக்குள் இன்னொரு நிலையும் இருக்கிறதே நான் உணர வேண்டும். ஸோ எல்லாவற்றையும் நான் என்ன சொல்கிறது, அது எளிதாக அப்படி வரும் பிரதர், அதெல்லாம் வரும் பிரதர், அதெல்லாம் போராட்டம் வரும் பிரதர், அதெல்லாம் துக்கம் வரும் பிரதர், அதெல்லாம் நிலைகள் வரும் பிரதர்ன்னு நீங்கள் அதை உங்களுக்குரியவைகளாக ஏற்றுக்கொண்டு அந்த துக்கத்திலே நம்ம மூழ்கி இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த துக்கத்திலே நான் என்ன வைக்கிற நிலை கிடையாது, அப்படி வைக்க வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன வைக்கிறாங்கன்னா தங்களை அந்த இடத்துக்குள்ளே வைக்கிறாங்க. ஆமாம் நான் தோற்று போன ஆள் தான், ஆமாம் நான் அந்த பேச்சை பார்த்தாலே தெரியும் தன்னை எப்படி தான் வச்சுருக்கிறாங்கன்னா தங்களை ஒரு பலவீனம் உள்ள பாண்டமாக, தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைக்குட்பட்டு இருக்கிறதாகத்தான் நாங்கள் எண்ணிக்கொள்கிறாங்க. கிடையாது. ஸோ உண்டாகுதல், தேவனால் உண்டானவன் பிசாசினால் உண்டானவன் அப்படின்னா ஆல்ரெடி ஆதாம் தேவனால தான் உண்டாயிருக்கிறான். இப்போ அவனுக்குள்ளாக மாம்ச எண்ணங்கள் வரும் பொழுது ஒவ்வொன்றா வருது, அவனை அது கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்குது. கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஒரு ஒரு ஆண் பெண் இணையும் பொழுது ஒரு வித்து போய் அங்கே ஒரு கரு உருவாகிறது, அப்படி தானே? கரு உருவாகிறது. அந்த கரு நாளுக்கு நாள் என்ன பண்ணுது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் தமிழில் கேட்பாங்க, உண்டாயிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா கன்சீவ் ஆகிருக்காங்களாம் கேட்பாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா அங்கே ஒரு உறவின் நிமித்தம் அங்கே என்ன வருதுன்னா ஒரு கரு உருவாகுது, கரு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் நீங்கள் உங்கள் சிந்தையில் நீங்கள் யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்கள் கணவன் மனைவியோடு. தட் மீன்ஸ் மாம்சத்தினால் உண்டாகிற சிந்தையோடு. தெளிவாக கவனிங்க, மாம்சத்தினால் உண்டாகிற சிந்தையோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே ஒன்று உண்டாகுது, அங்கே ஒன்று உருவாகுது, ஒரு கரு மாதிரி ஒன்று உருவாகுது. உங்கள் கணவர் பேசுகிற வார்த்தையே நீங்கள் அப்படி அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கொடுக்குறீங்க, இல்லைன்னா அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு கரு உருவாகிறது, அங்கே ஒரு புதிய மனநிலை உருவாகிறது. அது உருவாகி உங்களை அறியாமலேயே 10 மாதம் கழிச்ச உடனே அந்த கரு வெளியில் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி சில மாதங்களோ சில நாட்களோ சில வருஷங்களோ கழியும் போது அவங்களுக்குள் இருக்கக்கூடிய வெறுப்பின் உச்சம், அவங்களுக்குள் இருக்கக்கூடிய பெருமையின் உச்சம், இல்லைன்னா அவங்களுக்குள் இருக்கக்கூடிய பொறாமையின் உச்சம் வெளியில் வந்தே ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? கரு உருவாகக்கூடிய நிலை எல்லாருமே அடல்ட்னால உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படி ஒரு கரு உருவாகி இருக்குது, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த தாய் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அந்த கரு வளர்ந்து கொண்டே இருக்குது இல்லையா. அதே மாதிரி உங்களுக்குள் ஒரு சிந்தை உங்கள் கணவரோடோ உங்கள் மனைவியோ பிள்ளைகளோ இந்த சமுதாயத்தோடு உறவுகளோடு ஒரு சிந்தை பரிமாறப்படுதுன்னா அங்கே ஒன்று உருவாகுது, அங்கே ஒன்று உண்டாகுது. அதை என்ன பண்ணுறோம், நாளுக்கு நாள் என்ன பண்ணுறோம், என்ன நானே தீனி கொடுத்து வளர்க்குறது மாதிரி ஒவ்வொரு சிந்தனைகளும் எனக்குள் போய் தீனி கொடுத்துக்கிட்டே அது வளர்ந்து கொண்டே இருக்குது. பெண்கள் தங்கள் சரீரத்துக்குள்ளாக ஒரு கரு உருவாகிறத புரியுமா புரியாதா? புரியும். எப்படி உங்கள் மாம்ச சரீரத்தில் ஒரு கரு உருவாகிறதோ அதே போல் ஆவிக்குள்ளாக நிலையில் ஒரு நிலை உருவாகி கொண்டே இருக்குது, ஒரு கரு உருவாகி கொண்டே இருக்கிறது. என்னது?
உங்கள் கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, சமுதாயத்தோடு சிந்தை ரீதியாக, மாம்ச சிந்தை ரீதியாக ஒன்றை நீங்கள் பேசுகிறதுனால, செயல்படுகிறதுனால, இல்லை பிரதர் நான் யார்கிட்டையும் எதையுமே நான் பேசுகிறது கிடையாது, இப்படியெல்லாம் உருவாகுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் யார்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது, நான் சைலண்டாக இருக்கிறேன்னு சொன்னால் எல்லா நிலையை காட்டிலும் அது வெரி டேஞ்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்கள் சிந்தை என்ன பண்ணும்? சிந்தித்து கொண்டே இருக்கும், செயல்பட்டு கொண்டே இருக்கும். அது உங்களுக்குள்ளாக பல்வேறு எண்ணங்களை உருவாகி கொண்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க 4 பேரும் இல்லாமல் தனியாக ஒரு ரூமில் அப்படி இருக்கிறதுனால நான் தனியாக இருக்கிறேன்னு. சரீரம் தான் தனியாக இருக்குது, உங்கள் சிந்தை எங்கே இருக்குது? யாரோடு இணைக்கப்பட்டு தான் இருக்கும். என் கணவர் ஏன் என்ன அப்படி பேசினார், என் மனைவி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பா, அவர் இப்போ என் இடத்துல அவர் இப்போ என்ன செஞ்சிட்டு இருப்பார், என் பிள்ளைகள் நிலை எப்படியாக போய் முடியும், நான் இப்படியே போயிட்டு இருந்தால் என் நிலை எப்படியாக போய் முடியும், இப்படின்னு பல்வேறு எண்ணங்கள் ஆண்களுக்குள்ளாகவும் பெண்களுக்குள்ளாகவும் குடும்பங்களுக்குள் உருவாகி கொண்டே இருக்குது. சம்பந்தமே இருக்காது. சில நாட்கள் சில வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். சமுதாயம் என்ன பார்க்குதுன்னா, அப்பா இவ்வளோ நாள் சமாதானமாக தானே இருந்தாங்கப்பா, ஆனால் இப்போ திடீர்னால பார்த்தீங்கன்னா சண்டை வந்து டிவோர்ஸில் வந்து நிற்குது, இவ்வளோ பெரிய சொத்து தகராறில் வந்து நிற்குதுன்னா அது ஏதோ ஒரு நாள் தோன்றின பிரச்சனை கிடையாது, என்றோ அதனுடைய விதை விழுந்துச்சு, உள்ள உருவாயிருக்குது அந்த சிந்தையின் மூலமாக. அதனால தான் நான் என்ன திரும்ப ஒரு காரியத்தை சொல்ல வருகிறேன். நான் ஆவிக்குரியவன் என்கிற நிலையை நான் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொள்ள வேண்டும். வந்து ஒன்று சொல்லியிருப்பார், பிரதர் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, ஆமாம், அப்போ இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி இந்த நிலையிலேருந்து நான் மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். ரோமர் 6:11 அவர் சொல்லியிருப்பார். எப்படின்னா, நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் 6:11. நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். இந்த வசனத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நான் பேசின வசனத்தை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். எப்படின்னா, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனம் சொன்னேன் இல்லையா, நமக்கு தெரிந்திருக்கிறபடி திருச்சட்டம் கடவுளுக்கு சொந்தமானது, நானும் அதாவது நியாயப்பிரமாணம் எனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தின் நிலை நல்லது தான், ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்னா மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன், நான் மாம்சத்திலே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஸோ நான் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்று எனக்கே புரியலை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். உண்மையிலே எனக்குள்ளே வந்து ஒரு நபர் மேலே கசப்பு வருது, இல்லைன்னா என் கணவர் செய்கிற காரியம், என்னுடைய மனைவி செய்கிற காரியம், என்னுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாத நிலைகள் எனக்குள்ளே ஒரு கசப்பையும் ஒரு கோபத்தை உண்டு பண்ணுது. ஆனால் அந்த கோபத்தை நான் விரும்புகிறேனா? விரும்புகிற கிடையாது, அப்படி தானே? கணவர் மேலே எனக்கு கோபம் வருது, ஆனால் அந்த கோபத்தை நான் விரும்பி செய்கிறேனா? விரும்பி செய்கிறதில்லை. எனக்கு எரிச்சல் வருகிறது, அது விரும்பி செய்கிறேனா? விரும்பி செய்கிறதில்லை. நான் ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் சமாதானமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் பிரதர். எதை நான் வெறுக்கிறேன்? சமாதானம் இல்லாத வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், சண்டை போடுகிற வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன். ஆனால் எதை வெறுக்கிறேனோ அதுதான் எனக்கு நடக்குது. சண்டை போடுகிற வாழ்க்கையை வெறுக்கிறேன், ஆனால் சண்டை உருவாகிறது. சமாதானம் இல்லாத வாழ்க்கையை வெறுக்கிறேன், ஆனால் சமாதானம் இல்லாத வாழ்க்கை தான் எனக்கு நடக்கிறது. நான் எதை வெறுக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். நீங்கள் ஆப்போசிட் சைடு போயிடக்கூடாது. அவர் செய்கிறார் பிரதர், அவர் செய்கிறார் பிரதர் இல்லை, நான் செய்கிறேன். அதனால தான் நான் திரும்ப எல்லா மனிதர்களிடம் சொல்கிறது, என்னை நானே சொல்லுகிறது, நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், என்னோடய சகோதரன் எவ்வளவு தீமையான சிந்தனைக்குள்ளாக இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன் என்கிற நிலையில் நான் வந்து என்ன நானே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த ஒரு இடம் தான். ஓகே, இந்த இடத்துல நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது, இல்லை இந்த இடத்துல நான் இப்படி இருக்கணும், இந்த இடத்துல நாம் எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும், இந்த இடத்துல நம்ம எப்படி அதில் பேசாமல் இருக்க முடியும், இல்லை இந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணும். இதெல்லாம் என்னை நான் நிதானிக்கிற காரியம்தான். இந்த வசனம் அப்படி தான் இருக்குது. நான் வெறுக்கிற காரியம் நானே செய்கிறேன், நான் விரும்பாததையே செய்கிறேன் என்ற உணர்வு எனக்கு இருந்தால்
திருச்சட்டம் நல்லது என்று ஒத்துவதே அது காட்டுகிறது. நான் விரும்பாதே செய்கிறேன் இல்லையா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு நான் வெறுப்பு எனக்கு வரக்கூடாது, கசப்பு எனக்கு வரக்கூடாது, எனக்கு கசப்பு வருது. அப்போ கசப்பு வரும் பொழுது எனக்கு ஒரு சட்டம், அதாவது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நீங்கள் அன்பை செலுத்த வேண்டும். அப்படி நியாயப்பிரமாணம் சொல்கிறது நல்லது தானே? நல்லது. ஆனால் விரும்பாததை செய்கிறது, நான் விரும்பாததை செய்கிறேன். சண்டை போடுகிற வாழ்க்கையை நான் விரும்புகிறதில்லை, அப்படி தானே? ஆனால் நான் சண்டை போடுறேன். என்ன எடுத்துக்கிறேன்? சண்டை போடுகிற வாழ்க்கையை நான் விரும்புகிறதில்லை, ஆனால் நான் சண்டை செய்கிறவனாக இருக்கிறேன். இப்போது சண்டை செய்கிறது நானா? அதான் கேள்வி. அதான் சொல்ல வரார். நான் விரும்பாததை செய்வது, எனக்கு விருப்பமே இல்லை. கணவரோடு சத்தம் போடுறதோ, இல்லை மனிதர்கள் என்னை தவறாக நினைக்கிறதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதை, அதை எண்ணிக்கொண்டிருக்கிற, இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. பதர், நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் விரும்பாத காரியம்தான் எனக்கு செய்யுது, நான் செஞ்சிட்டே இருக்கிறேன். விரும்பாத காரியத்தை நான் செய்கிறதுனால அது நான் தானா? அப்படிங்கிற அது நீ இல்லை. எப்படி குழப்பமாக இருக்குல்ல? நீங்கள் விரும்பாத காரியத்தை தான் செய்கிறீங்க. எதை நீங்கள் விரும்பலை? எப்போவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறத நீங்கள் விரும்பலை, ஆனால் சண்டை போடுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை உட்படுத்த என்னையும் சொல்லிக்கிறேன், சண்டை போடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். சமாதானமாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் சமாதானம் குறைவுபடுமான வார்த்தையே நான் பேசக்கூடியவராக இருக்கிறேன். இல்லை, இப்படி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். இப்படியெல்லாம் நான் செய்கிறதுனால, நான் விரும்பாத காரியத்தை நான் செய்கிறதுனால அது நானா? அப்படி கேட்டால், விரும்பாததை செய்வது நான் அல்ல, எனக்குள் குடியிருக்கிற பாவம்தான் அப்படி செய்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பிரதர், நான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒரே கவலையாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அடிக்கடி நான் டிஸ்டர்ப் ஆகிறேன், அடிக்கடி மூட் அவுட் ஆகிறேன், அடிக்கடி எரிச்சல் படுகிறேன், அடிக்கடி என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்கிறேன். இப்படியெல்லாம் இதெல்லாம் நான் விரும்புகிறது கிடையாது. ஆனாலும் நான் விரும்பாத காரியத்தை, நானே வெறுக்கிற காரியத்தை நான் செய்கிறேன். அப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பாவமே செய்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் உடனே கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இல்லை பிரதர், அது எனக்குள்ள இருக்கிற பாவம் செய்யுதுன்னு அப்படி அசால்ட்டை விடுறதில்லை. அதுவும் உங்களுடைய நிலைதான். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவமே அப்படி செய்கிறது என்றால், பாவம் என்றால் என்ன? அடுத்த கொஸ்டின். பாவம்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களை நீங்கள் யார் என்று அறியாத நிலை. நீங்கள் யாராக இருக்கிறீங்க? நான் நேரமே சொன்னேன்ல, நீங்கள் யார்? 100% நீங்கள் ஆவிக்குரியவன். அப்போ நீங்கள் ஆவிக்குரியவன் என்கிறதை நீங்கள் மறந்து போகிறதுனால மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். புரியுதா? என்னுடைய கணவர் எரிச்சல் பட, அவர் ஒருவேளை ஆவிக்குரியவர் என்று சொல்லிக்கொள்ளலாம், இல்லைன்னா என் மனைவி என்ன காட்டிலும் நல்ல ஆவிக்குரியவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்படி சொல்கிறதுனால அவர் மாம்சத்துக்கு உட்பட்டு பேசுகிற எல்லா காரியத்தையும் நான் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஏனென்றால் நான் யாராக இருக்கிறேன்? ஆவிக்குரியவனாக இருக்கிறேன். அப்போ எப்போ நான் ஆவிக்குரியவன் என்கிற நிலையை மறக்கிறேனோ, எப்போ நான் தெய்வீக நிலையில் இருக்கிறேன் என்கிறதை நான் மறக்கிறேனோ, எப்பொழுது எனக்குள் கிறிஸ்துவின் தன்மை, எனக்குள் ஜீவனின் தன்மை இருக்கிறதை நான் மறக்கிறேனோ, அப்பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை வெளிப்படுது. என்னது? மாம்ச பிரகாரமாக பேசுறது, சண்டை போடுறது, சமாதான குறைவாக காரியங்களை செய்கிறது நடக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் விரும்பாததை செய்வது நான் அல்ல, எனக்குள் குடியிருக்கிற பாவம்தான் அப்படி செய்கிறது. எப்படி என்றால், என்னிடத்தில், அதாவது என் பாவ உடலில் நல்லது எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும். மாம்சத்தின் சிந்தையில் என்ன நல்லா இருக்குது? தட் மீன்ஸ் மாம்ச பிரகாரமாக நான் பேசுகிறதுனால ஏதாவது நல்லது இருக்குதா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்கு மாம்ச ரீதியான ஆலோசனை கொடுத்து திருத்த முயற்சி பண்ணால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ மாம்ச சிந்தை எங்கே தான் கொண்டு போய் இருக்குது? மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இப்போ என்னிடத்தில், அதாவது என் பாவ உடலில் நல்லது எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும். இந்த கவனிங்க, என்னிடத்தில், அதாவது என் பாவ உடலில் நல்லது எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும், நல்லது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள் இருக்குது. தட் மீன்ஸ் தெய்வீகத்தின் நிலை எனக்குள் இருக்கிறது. ஆனால்
அந்த தெய்வீகத்தின் நிலையை செய்ய தான் என்னால் முடியவில்லை. இது வந்து பைபிள் வசனம். நான் பேசுகிறதெல்லாம் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலேருந்து சொல்லப்படுகிற பைபிள் வசனத்தை இன்னொரு டிரான்ஸ்லேட்டரில் வாசிக்கிறேன். எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கான் பாருங்கள் பவுல். ஏன்னா இது பவுல் தன்னுடைய நிலையை அவன் சொல்கிறான். நம்மளுடைய நிலை அப்படி தானே இருக்குது. என்னிடத்தில், அதாவது என் பாவ உடலில் நல்லது எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும். நல்லது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள் இருக்கிறது. ஆனால் நல்லது செய்யத்தான் என்னால் முடியவில்லை. நான் விரும்புகிற நல்லதை செய்யாமல் விரும்பாத கெட்டதையே செய்து வருகிறேன். இப்போ தனக்குள் எழும்புகிற 2 நிலையை சொல்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எதிராக இல்லைன்னா நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் வாழ்க்கை துணை செயல்படாத பொழுது நீங்கள் சில காரியங்களை பேசுகிறீங்க. உங்களுக்கே தெரியும் நாம் பேசுகிறது சரியாக தவறானு. அது உங்கள் கணவர் வந்து பேசி உங்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஒரு தீர்க்கதரிசி வந்து உங்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இதேமாரி சகோதரர்கள் யாராவது ஒருவர் பேசி உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. பேசும் பொழுதே உங்களுக்கு தெரியும் நாம் என்னுடைய வாழ்க்கை துணையோடு இல்லைன்னா என்னுடைய சமுதாயத்தோடு நண்பர்களோடு பேசுகிற காரியம் தெய்வீகத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா மாம்சீகத்துக்கு உட்பட்டு இருக்கிறதான்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்திலேயே சரியான மிக அக்யூரஸியான 100% சரியாய் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி யார் என்றால் நீங்கள் தான். உங்களை குறித்து உங்களுக்கு தெரியாதாப்பா இன்னொரு சொல்ல போகிறாரு. நான் விரும்புகிற நல்லதை செய்யாமல் விரும்பாத கெட்டதே செய்கிறேன். அப்போ அவனுக்கே தெரியுது நல்லது கெட்டது என்கிற அவனுக்கே தெரியுது. அப்படி தானே? விரும்புகிற நல்லதை நான் செய்யலை. நான் இப்படி இருக்குன்னு நினைக்கல பிரதர், நான் இப்படி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் விரும்பாத ஒரு காரியத்தை தான் நான் செய்கிறேன். இதுவும் எனக்கு தெரியுது. என்னைக்கு இந்த 2 நிலை உங்களுக்குள் இருக்கிறதே நீங்கள் புரிய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போமே பாதி பிரச்சனை போஞ்சிடும். ஆமாம் இல்லை? அன்றைக்கி ஒன்று பேசுகிறோம், இன்றைக்கி ஒன்று பேசுகிறோம், காலைல ஒன்று பேசுகிறோம், மத்தியானம் ஒன்று பேசுகிறோம். எல்லாமே எனக்குள்ள ஏன் இவ்வளோ குழப்பம் இருக்குது? நான் தான் ஆவிக்குரியவன் என்று சொல்லிக்கொள்கிறேன்ல, நான் தான் ஜீவன் எனக்குள் இருக்குதுன்னு சொல்லிக்கொள்கிறேன்ல, அப்போ ஏன் நான் டிஸ்டர்ப் ஆகணும்? அப்போ எனக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது என்றால் எனக்குள் 2 நிலை இருக்கிறதே நான் ஒத்துக்கொள்ள வேணும்ல. அப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா குழப்பற மாதிரி இருக்கும். நீங்கள் 100% யார் தான்? ஆவிக்குரியவங்கள் தான், அதில் குழப்பமே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது. என்னவென்றால் அதே 100% ஆவிக்குரியவனாக இருக்கக்கூடிய எனக்குள்ளாக அதாவது தெய்வீகத்துக்குள்ளாக இன்னொரு நிலையும் இருக்குது, மனுஷீகம் என்கிற நிலையும் இருக்கிறது. இந்த மனுஷீகம் என்கிற நிலை எப்படியும் என்னை இந்த உலகத்துக்கு நேராக உலக இச்சைக்கு நேராக இழுத்து கொண்டு போகிற நிலையும் இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், பிரதர் அப்போ வந்து கடைசி வரை அப்படி போராடிட்டே போகணுமான்னு கேட்டால் கிடையாது. 100% தெய்வீக நிலையிலிருந்து சமாதானமாக உங்களால் வாழ முடியுமானா 100க்கு 100% இந்த பூமியிலே உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு உங்களை தவறாய் புரிந்து கொண்டாலும் உங்களால் ஃப்ரீயாக இளைப்பாறுதலாக சமாதானமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன்னா அதுதான் அந்த சமாதானம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே சமயம் இன்னொரு நிலை இருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். ஏன் இதை நான் இந்த 2 நிலையும் புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறேன்னா, அநேக நேரத்தில் நான் 100% ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நானே என்னை ஏமாற்றுகிற ஒரு நிலையும் என்ன ஆயிடுது? போயிடுது. ஆமாம், நான் ஆவிக்குரியன், அதனால் நான் பேசுகிறதெல்லாம் சரிதான், நான் சொல்கிறது மட்டும்தான் சரி, வேறு யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனநிலைக்கு நேராக நான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திரும்ப சொல்லக்கூடிய காரியம், நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். தெய்வீகத்தினில் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது என்னை அறியாமல் எனக்குள்ள ஒரு மாம்ச எண்ணம் தோன்றுமானால் அந்த மாம்ச எண்ணத்தை நான் செயல்படுத்துகிறவனாக இருப்பேன் என்றால் நான் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறதுனால அது என்னை சரிப்படுத்தும். அந்த உறவே என்னை சரிப்படுத்தும். அப்படி தானே? சரிப்படுத்துறதுக்கு என்ன நான் விட்டு கொடுக்கணும், அதான் மெயின் மேட்ரு. நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, எனக்குள் குடியிருக்கிற பாவம் செய்கிறேன். ஸோ எனக்குள் குடியிருக்கிற என்றால் என்னது? அந்த மாம்ச சிந்தை என்னை யார் என்று அறியாத அந்த நிலையில் நான் இருக்கிறதுனால தான். இப்போது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னே, ஒருத்தவங்களை வந்து எப்படி சொல்கிறது, உங்களை வந்து ஒருத்தர் காயப்படுத்திட்டார், உங்களை வந்து நீ எல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னு உங்களை மோசமாக காயப்படுத்திட்டார். இப்போ சொல்கிறவர் ஒருத்தர் சொன்னார்ல நீங்கள் சரியில்லைன்னு,
அது உண்மையான நிலையா? இல்லை என்றால் நீங்கள் 100% ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உண்மையான நிலையா? எது உண்மையான நிலை? நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்கிறது தான் உண்மையான நிலை, அப்படித்தானே? அப்படி அதுதான் உண்மையான நிலை என்றால், நீ சரியில்லை உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைகளோ மனைவியோ சொல்லக்கூடிய காரியம் ஏன் உங்களை காயப்படுத்துது? அப்போ அது ஏன் உங்களை காயப்படுத்துதுன்னா, நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லக்கூடிய காரியம் எனக்கு அறிவில் தான் இருக்குது. அதை நான் என் உணர்வு பூர்வமாக என்னிடத்திலேருந்து ஏற்றுக்கொள்ள, என்னை நானே நம்பக்கூடிய இடத்துல நான் இல்லை. முதலாவது உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்கள் நேசிங்க. உங்களை நீங்கள் நம்புவதும் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் உங்களை நீங்கள் நேசிப்பதும் தான் விடுதலையான வாழ்க்கை. அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை குறித்து ஒருத்தர் சொன்னால் அது உங்களை காயப்படுத்த வேண்டிய நிலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வேணால் இப்படி பண்ணலாம், ஒருவேளை எனக்குள் மாம்ச சிந்தை இருக்குமானால் என்னை நான் சரிப்படுத்துகிற நிலைக்கு போகுமே தவிர நான் காயப்படுகிற நிலைக்கு ஏன் நான் போகணும்? புரியுதா நான் சொல்கிறது? நீ ஒருத்தர் வந்து என்ன நீ அப்படி பேசிக்க கூடாது, நம்மளை இப்படி சொல்லிட்டானே, இவ்வளோ தூரம் கூட இருந்துட்டு நம்மளை இப்படிலாம் பேசியிருக்கானே அப்படின்னு என்னை காயப்படுத்துகிற நிலைக்கு நான் ஏன் போகணும்? உண்மையிலே நான் அப்படி பேசியிருந்தா ஓகே, இந்த நிலையில் பேசியிருக்க கூடாது, அதனால தான் அவன் வருத்தப்படுறான், அப்படி என்ன நான் சரிப்படுத்துகிற நிலைக்கு போகிறேன். இல்லை, நான் பேசுனது அன்னைக்கு இருக்கிற சூழலில் நான் சரி என்றால் அவன் சொல்லக்கூடிய காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டு காயப்படுகிற நிலைக்கு நான் போகணுமா? அவசியம் இல்லையே. அப்போ ஒன்றுமே இல்லாத காரியத்தை தான் என் சிந்தையில் ஏற்றி வைத்து என்னை நானே என்ன பண்ணுறேன்? வரித்து கொள்கிறேன். பைபிளில் ஒரு சம்பவம் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து அக்கறைக்கு போக வாருங்கன்னு சொல்லிட்டு கப்பலில் ஏறி அக்கறைக்கு போனால் அங்கே பிசாசு பிடிச்ச ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? கல்லெடுத்து தான் சரீரத்தை தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருப்பான். அதுதான் இன்றைக்கி அநேக யாருக்கு இருக்குன்னா, அதிகமாக இப்படி தன்னைத்தானே காயப்படுத்துகிற நிலை யாருக்கு இருக்குன்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது யார் தெரியுமா? யாரெல்லாம் அதிகமாக கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகமாக ஜெபத்தில் ஆராதனையெல்லாம் ரொம்ப இன்வால்வாக இருக்கிறாங்களோ இவங்க எல்லாரும் எளிதாக காயப்படுறாங்க. எளிதாக காயப்படுறாங்க, எளிதாக கஷ்டப்படுறாங்க, சீக்கிரத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. அவங்க சீக்கிரத்தில் சோர்ந்து போகிறதுனால தான் அடிக்கடி என்ன தேவை வேண்டியிருக்கு? அவங்களுக்கு ப்ரேயர் ஃபெலோஷிப் தேவை வேண்டி இருக்கிறது. ஏன்னா அவங்க தங்களை எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் மற்றவங்களை காட்டிலும் சரியான ஆள் நினைக்கிறதுனால யாராவது ஒருத்தர் தங்களை குறித்து குற்றம் சொன்ன உடனே என்ன ஆயிடுறாங்க? கவலைக்குள்ளே போயிடுறாங்க. நான் ஆவிக்குரியவன் என்கிறதை நீங்கள் மாம்ச கிரியைகளின் நிமித்தம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே தலைகளாக மாறிடும். ஸோ நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்கிறதை சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் மாம்சத்துக்குரியவனாக இருந்து கொண்டு பேசுகிற நிலைகளை பார்த்து நீங்கள் காயப்பட வேண்டிய நிலையோ கவலைப்பட வேண்டிய நிலையோ கிடையாது. ஸோ நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, எனக்குள் குடியிருக்கிற பாவம்தான் அப்படி செய்கிறது. ஆதலால் இந்த சட்டத்தை என்னிடம் பார்க்கிறேன், நல்லது செய்ய விரும்புகிற எனக்குள் கெட்டதும் இருக்கிறது. கடவுளுடைய சட்டத்தை குறித்து, அதாவது சட்டம் சொல்வது நியாயப்பிரமாணம் குறித்து என் உள்ளத்தின் ஆழத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்குள் தெய்வீகம் இருக்கிறதை எண்ணும் பொழுதெல்லாம் நான் சந்தோஷப்படுகிறேன். நானே அந்த கிறிஸ்துவின் தன்மையிலே செயல்படுகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லப்படும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் கிறிஸ்துவின் தன்மையிலே செயல்படுகிறவனாக இருக்கிறேன், நான் தான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் தான் எல்லாவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறேன், நான் தான் எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன், நான் தான் எல்லாருக்குமான எல்லாமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இதில் நான் என்று சொல்லுவது என்னுடைய மாம்ச சரீரத்தை சார்ந்து வரக்கூடிய சிந்தையை சொல்லவில்லை. நான் என்று சொல்லும்போது எனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தின் நிலையை குறித்து நான் சொல்லுகிறேன், எனக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் தன்மையை குறித்து சொல்லுகிறேன், எனக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் வாழ்வியல் முறையை குறித்து சொல்லுகிறேன். அந்த நானாக இருக்கிறேன் என்கிறதை நான் உணரும் பொழுது, இல்லை என்றால் எனக்கு ஒரு சகோதரன் சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம், என் உள்ளத்தின் ஆழத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் சொன்னாலே என்னது? அதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு காரியம் வருது. ஆனால் என் மனதின் சட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு சட்டம் என் உடலில் இருக்கிறதை பார்க்கிறேன். என் மனசு, அதுதான் என் இயல்பு நிலையை சொல்லுகிறேன், இல்லைன்னா என் ஆவி சொல்லுகிறேன். என் ஆவியின் சட்டத்திற்கு இல்லைன்னா கிறிஸ்துவின் சிந்தைக்கு எதிராக இன்னொரு நிலையும் இருக்கிறதை நான் பார்க்குறேன். அப்படி தானே? புரியுதா நான் சொல்கிறது? இவ்வளோ தூரம் பேசுகிறேன், இது எல்லாமே உங்களோட தெய்வீகத்தின் நிலையை குறித்து பேசுகிறேன். வீட்டுக்கு போனோடனே
ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களுடைய கணவரோ உங்களோட மனைவி உங்களை பார்த்து என்னத்த சத்தியம் சத்தியம்னு பேசிகிட்டு இருந்த, என்ன பாரு புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பாரு அழுதுட்டு இருக்கிற, என்ன பாரு எரிச்சல் பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுது? அதை உள்வாங்கிக்கிறோம். 1.5 மணி நேரம் நான் தான் ஆவிக்குரியவன், நான் தான் ஆவிக்குரியவன், நான் தான் சந்தோஷம் கொடுக்கக்கூடியவன், நான் தான் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவன் என்றெல்லாம் நான் அறிந்த பிற்பாடும் இன்னொரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை அது, ஏன்னா இன்னொரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குதுன்னா, என் மனதின் சட்டத்துக்கு விரோதமாக. என் மனதின் சட்டம் என்னது? எனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தின் நிலைக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு சட்டம் என் உடலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உடல்னா எதை குறிக்குது? சரீரத்தில் உள்ள 5 புலன்கள். நீ சரியில்லை, உன் கூடலாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, சமாதானமாய் வாழவே முடியாது அப்படின்னு ஒரு சத்தத்தை உன்னுடைய எது கேட்குது? காது கேட்குது. காது கேட்குது, கண்ணு பார்க்கிறது, மூக்கு நுகருகிறது, நாக்கு சுவைக்கிறது, சரீரம் உணர்கிறது. இந்த 5 புலன்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு எண்ணங்கள் எனக்குள் இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். அதைத்தான் ஷார்ட்டாக என்ன சொல்லுதுன்னா, என் மனதின் சட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு சட்டம் உடலில் இருப்பதை பார்க்கிறேன். என் உடலில் இருக்கிற அந்த பாவ சட்டம் என்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறது. அப்படி தானே? என்னதான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியம் சொன்னாலும் எதுதான் என்ன சிறைபிடிக்குது? எது சிறைபிடிக்குது? உங்கள் கணவரா, உங்கள் பிள்ளைகளா, இல்லை உங்களுடைய சமுதாயமா, உங்கள் மனைவியா? கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, இல்லை பதர், நீங்கள் 1000 பேசுங்க பதர், நீங்கள் யாவது ராத்திரி வெளியில் போயிட்டு வந்தாலும் உங்கள் ஒய்ஃபு எதை குறித்து கேட்க மாட்டாப்புல. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது பதர், என் மனைவினா தான் எனக்கு பிரச்சனை பதர், என் கணவர் இப்படி இல்லை பதர், நீங்கள் உங்கள் மனைவிக்கு கணவனாக இருக்கிற மாதிரி எங்கள் கணவர் இல்லை பதர், எங்கள் கணவர் வேறு மாதிரி பதர், என் மனைவி வேறு மாதிரி பதர், என் பிள்ளைகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பதர் அப்படின்னு திரும்ப திரும்ப இவன் எதைத்தான் சொல்ல வரானா, மற்ற மனிதர்களை தான் அவன் சொல்ல வர்றான். மற்ற மனிதருடைய செயல், அவங்க தான் என்ன சிறைப்பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. என் கணவர் தான் என்ன சிறைப்பிடிச்சு வச்சுருக்கிறாரு, என் மனைவியுடைய நிலை தான் என்ன சிறைப்படுது. ஏன்னா ஃப்ரீயாகவே என்னால் வாழ முடியல பிரதர், ஃப்ரீயாகவே என்னால் செயல்பட முடியலை, என்னுடைய பிள்ளைகளை நினைக்கும் பொழுது என்னால் ஃப்ரீயாக வாழ முடியல அப்படின்னு மற்ற மனிதர்களுடைய நிலைகளை தான் அவன் சொல்கிறானே தவிர, உண்மையாகவே சத்தியமாகவே என்ன நடக்குது என்றால், உன்னை சிறைப்படுத்துகிறது என்கிறது வெளியில் உள்ள மனிதர்கள் அல்ல, நீங்கள் தான் உங்களை சிறைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். ஸோ சிறைப்படுத்துறது வேற ஆள் கிடையாது. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பதர் அப்படி கிடையாது பதர், நீங்கள் நினைக்கிற என் மனைவி எப்படி பேசுவா தெரியுமா, என்னுடைய கணவருடைய நிலை எப்படி தெரியுமா? ஆமாம், உண்மையிலே உங்கள் கணவர் மாம்சத்துக்குரிய நிலையில் பேசுகிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. என்னவோ உங்களுடைய கணவரை நான் நல்லவராகவும் நீங்கள் மோசமானவராகவும், உங்கள் மனைவியை நல்லவராகவும் நீங்கள் மோசமானவர்களாகவும் நான் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? உண்மையாகவே அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறதுனால அவங்க மாம்ச பிரகாரமாக அவங்க பேசுகிறாங்க. இன்னும் பைபிள் வசனம்லாம் தெரிஞ்ச கணவராக இருந்தால் முடிஞ்சு, மாம்ச பிரகாரமாக பேசுகிறதே வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். வேதம் என்ன சொல்லுகிறது? மனைவியானவள் கீழ்ப்படிதல் உள்ள, மனைவி தானே கீழ்ப்படிதல். ஆமாம், மனைவிக்கும் பைபிள் வசனம் தெரிஞ்சுன்னா கணவரை எப்படி செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். ஐயோ, வசனத்தை எடுத்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ மேட்டர் என்னன்னா, உண்மையாகவே கணவர் நீங்கள் விரும்புகிறபடின்னு சொல்கிறத காட்டிலும் சத்தியத்தை அறியாத நிலை, ஒருவேளை பைபிள் படிக்கலாம், இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி எல்லா மத கிரியைகளும் அவர்களுக்கு இருந்தாலும் சத்தியத்தை உணராதவர்களாக அவங்க இருப்பாங்க இல்லையா? அப்படி சத்தியத்தை உணராதவர்களாக அவங்க இருக்கிறதுனால அவர்கள் மாம்ச பிரகாரமாக தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க, அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக 5 புலன்கள் மூலமாக சிந்தித்து அந்த 5 புலன்களின் சிந்தனைக்கு தங்களை விற்றுப்பட்டவர்களாக அவங்க பேசலாம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? நீங்கள் யார்? 100% நீங்கள் ஆவிக்குரியவர்கள். 100% உங்களுக்குள்ள அந்த தெய்வீகத்தின் நிலை இருக்கிறது. ஸோ அந்த தெய்வீக நிலையாகவே இருக்கக்கூடிய நீங்கள் சிறைப்பட்டு கொள்ளுகிறது எதனாலன்னா, உங்களுக்குள் தோன்றுகிற இன்னொரு எண்ணம், மாம்ச சிந்தையினால் உருவாகிற அந்த எண்ணம். அந்த மாம்ச சிந்தையினால் உருவாகிற எண்ணம் ஏன் அப்படி அந்த எண்ணம் உருவாகிறது? ஆனால் அந்த எண்ணத்திற்கு ஏன் சிறைப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் யார் என்கிறதே என்ன பண்ணுறோம்? உணராது இருக்கிறோம்.
நீங்கள் யார் என்கிறதை உணராத நிலையைத்தான் பைபிளில் பாவம் பாவம் பாவம்னு சொல்லுது. நீங்கள் உண்மையிலே யார் என்று சரியாக உணர்ந்தீர்கள் என்றால் களவு அங்கே நடக்காது, திருட்டு அங்கே நடக்காது, அங்கே பொய் பேசுகிற நிலை வராது, அங்கே இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் வரவே வராதுல்ல. ஸோ நீங்கள் யார் என்கிறதை உணரக்கூடிய நிலையில் இருந்தால் எதுவுமே உங்களுக்கு சிறைப்படுத்த நிலையில் கிடையாது. ஸோ என் மனதின் சட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற, அதாவது என்னுடைய தெய்வீக நிலைக்கு எதிராக போராடுகிற இன்னொரு சட்டம் என் உடலில் இருப்பதை பார்க்கிறேன். இன்னொரு ஐம்புலன்கள் மூலமாக உருவாகும் சிந்தனை எனக்குள் எழும்புகிற தெய்வீகத்தின் சிந்தைக்கு எதிராக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு கட்டத்தில் ஐம்புலன்கள் மூலமாக உருவாகக்கூடிய எண்ணங்கள் என்னை சிறைப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை சிறைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு தாயாக இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தாயாக இருக்கக்கூடிய நிலையில் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மிகவும் பரிதபிக்கக்கூடியவங்க யார் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள். மிகவும் பரிதபிக்கக்கூடியவங்க உங்கள் கணவர். உண்மையிலே நீங்கள் கணவராக இருந்து கொண்டு, நீங்கள் பெற்றோராக இருந்து கொண்டு, நீங்கள் இந்த மாம்ச சரீரத்திலிருந்து உருவாகக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கிறவர்களாக, அதனால் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் மிகவும் பரிதபிக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கை துணை. அதனால் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கேரிஸ் பிறந்ததுலேருந்து இந்த நிலை வரும்போது தெரியும். அப்போது நான் சொன்னது, நான் கேரிஸ் என்கிறதை, அது ஒரு சரீரம், அந்த சரீரத்துக்கு ஒரு காரியம் நான் எங்களுக்குள்ளாக இருந்து வந்தாலும் அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு தெய்வீகத்தின் நிலை இருக்கிறது. அதுதான் ஆத்துமான்னு சொல்லுவாங்க, இல்லை ஆவின்னு சொல்லிக்கோங்க. அதை நான் கனப்படுத்தணும், அதை நான் பார்க்கணும். அந்த ஆத்துமாவுக்கு வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்குது, அந்த ஆத்துமாவுக்கு வந்து தனிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதை நான் கனப்படுத்தணும், அதை நான் என்ன சொல்கிறது, அதை நான் உற்சாகப்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கிறேன். ஸோ அவர்கள் உங்களால் வந்தவர்களை அன்றி அவர்கள் உங்களுக்காக வந்தவர்கள் கிடையாது. நான் சொல்ல புரியுதா? பிள்ளைகள் உங்களால் வந்தவங்களா? ஆமாம், ஆனால் உங்களுக்காக வந்தவர்கள் கிடையாது. உங்கள் ஆசை, உங்கள் விருப்பம், உங்கள் கௌரவம், உங்களுடைய பெருமை, இதெல்லாம் உங்கள் நிறைவேற்றுகிற ஒரு ரோபோ உங்களுடைய பிள்ளைகள் கிடையாது. அதனால தான் உங்கள் பிள்ளைகளை ஆத்துமாவாய் பாருங்கள். நான் பர்சனலாக அப்படி தான் பார்ப்பேன். என்னுடைய பார்வையை அப்படி தான் மாற்றிட்டு வர்றேன். ஒரு ஆத்துமா, அவ்வளோதான். அந்த ஆத்துமாவுக்கு தனிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆனால் தகப்பனுங்கிற ஸ்தானத்திலிருந்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்கிறேன். இன்னொரு பக்கமும் என்னுடைய சிந்தை இருக்குது, அது ஒரு தனிப்பட்ட ஆத்துமா. அந்த ஆத்துமா தெய்வீகத்திலிருந்து வந்தது. அதை நான் என் இஷ்டத்துக்கெல்லாம் வளர்ச்சி எடுத்து எல்லாம் கொண்டு போகக்கூடாது. அது தெய்வீகத்துக்கு எதிரான ஒரு நிலை. ஸோ இப்போது நான் சொன்னேன் இல்லையா, என் மனதின் சட்டத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு சட்டம் என் உடலில் இருப்பதை பார்க்கிறேன். என் உடலில் இருக்கிற இந்த பாவ சட்டம் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. எப்பேற்பட்ட பரிதாப நிலையில் நான் இருக்கிறேன். எப்பேற்பட்ட பரிதாபமான நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே எனக்கு ஒரு எதிராளி இருந்தான்னு வைங்களேன், அவனை விட்டு நான் என்ன பண்ணிடலாம், ஒதுங்கி வந்துடலாம், இல்லை அவனே இல்லாமல் ஆக்கிடலாம், அப்படி தானே? ஆனால் இப்போ எதிராளி எங்கே இருக்கிறான்? எதிராளி வெளியில் கிடையாது. எதிராளி எங்கே இருக்கான்? என் கூடவே இருக்கிறான், எனக்குள்ளாகவே இருக்கிறான். நிர்பந்தமான மனிதன் யார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் இதில் சொல்லியிருக்குது. எப்பேற்பட்ட பரிதாபமான நிலையில் இருக்கிறேன், மரணத்தை உண்டாக்கும் இந்த உடலில் இருந்து யார் என்னை காப்பாற்றுவார்? ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சரீரத்திலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படி கிடையாது. இந்த சரீரத்தின் நிமித்தம் உண்டாகிற சிந்தனைகளிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஸோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இங்கிருந்து அடையாளம் என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் பொருள் என்னன்னா, இந்த மாம்ச சரீரத்திலிருந்து உண்டாகிற எண்ணங்களிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் நீங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய ப்ரேயர் மீட்டிங்கு எல்லாம் பாருங்கள், 100%, 100% அவருடைய ப்ரேயர், ஆராதனை, பாடல்கள், ஜபங்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்குதுன்னா, இந்த சரீரம் சார்ந்தான் இருக்குது. வேறு வழி இல்லை. அந்த பாட்டை தான் நம்ம பிள்ளைகளுக்காக நான் பாட வேண்டிய நிலை இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு சரியான ஒரு சத்தியம் தெரியாதுன்னா அவர்களுக்காக நான் பாடுறேனே தவிர,
மற்றபடி அதை வந்து ரொம்ப ருசிச்செல்லாம் நான் பாடுகிறது இல்லை. சரி, பிள்ளைகள் கொஞ்சம் உற்சாகப்படுறாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு அதனுடைய அர்த்தங்கள்லாம் புரியாத அந்த வயசு வரும் பொழுது அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே. ஆனால் அது பாடல்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லாமே சரீரம் சார்ந்த ஒரு காரியம்தான். ஒரு பாட்டு ஓடுது, அதில் பேக்ரவுண்டு ஒரு ஸ்டோரி போடுவான். கிறிஸ்தவ பாட்டு இருந்ததுன்னா ஸ்டோரி போடுவான். என்னது? ஒன்று குழந்தை இல்லாமல் இருக்கும், பாட்டு ஆரம்பத்தில் குழந்தை இல்லாமல் இருக்கும், பாட்டு முடியும் போது குழந்தை கிடச்சிரும், இல்லைன்னா பிள்ளை காணாமல் போயிடுவா, இல்லைன்னா பணம் இல்லாத ஒரு நிலை, கேவலப்பட்டு ஏசுகிற ஒரு காட்சி வரும். அந்த பாடல் முடிஞ்ச உடனே அது அவங்க ஒரு பெரிய வீட்டில் போய் இருப்பாங்க. எல்லாமே சரீரம் சார்ந்து தான் இருக்குது பாருங்க. ஆனால் இந்த சரீரம் சார்ந்து வரக்கூடிய இந்த எண்ணங்களிலிருந்து என்னைக்கு நீங்கள் விடுதலை ஆகிறீர்களோ அதுதான் உண்மையான ரட்சிப்பு. இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா இயேசு எப்படி தனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை, பிதாவினுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு அவர் செயல்பட்டாரோ, அதே போல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தின் நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ரட்சிப்பு நிலையே. நான் இந்த நிலைக்குள்ளேயும் இருப்பேன், அந்த நிலைக்குள்ளேயும் இருக்கும்போது ஐயோ அது வந்து ரொம்ப பரிதாபம். ஏன்னா உண்மையிலே வந்து ஆண்டவரை அறியாத ஒரு மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா, ஒரு ஃப்ரீயாக வாழ்கிறாங்களா, அது கூட வாழ முடியாத ஒரு நிர்பந்தமான நிலை. எதையும் ஆசை இருக்கும், செய்யவும் முடியாது, ஆனால் செய்யணும்னு ஆசையும் இருக்கும். பேசுறதுக்கு ஆசை இருக்கும், ஆனால் பேசவும் முடியாது, ஆனால் பேசாமல் போராடிட்டு இருப்பாங்க. ஏன்ட்ட பேசுறதுக்கு 100க்கு 100 வேற. ஏன்னா அவங்க ஏன்ட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க உண்மையாக பேசுகிறாங்க. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்ட்ட பேசும்போது அவங்க வந்து அவங்களுடைய நிலையை உண்மையாக, எப்படின்னா எப்படி சொல்கிறது, சாதாரணமாக அவங்க ஊழியக்காரங்கிற அந்த ஸ்தானத்திலேருந்து பேசாமல் உண்மையான நிலையை, தனக்குள் இருக்கக்கூடிய கவலையை, ஏக்கத்தை, பரிதாபத்தை, பயத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறவங்களாக பேசக்கூடியவங்களாக தான் ஏன்ட்ட இருக்கிறாங்க. ஆனால் நான் அதை தவறாக பார்க்கல. ஆனால் அவங்க ஏன்ட்ட வந்து பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன அவங்க நம்புகிறாங்க, என்ன பார்க்குறாங்க, நான் ஃப்ரீயாக உண்மையாக இருக்கிறேன். உனக்கு முன்னாடி என்னால் வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பரிசுத்தவான காட்டிட்டு, ஏன்னா பரிசுத்தம்ங்கிறதையும் பாவம்ங்கிறது நான் பார்க்குற பார்வையே வேறங்கிறத ஏதோ ஒரு விதத்தில் அவங்க புரிஞ்சுக்கிறதுனால ஏன்ட்ட பேசும்போது ஃப்ரீயாக உண்மையாக பேசுவாங்க. ஒரு ஆளை பார்க்கும் பொழுது எப்படி பேசுவாங்க, குடும்பத்தில் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனால் ஏன்ட்ட பேசும்போது உண்மையாகவே அவங்க நிலையை வெளிப்படுத்துவாங்க. உண்மையிலே அந்த நிலையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்களா? டபுள் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த டபுள் ஆக்ட் இல்லாமல் நீங்களாகவே இருந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய நிலை இருக்கா? அதான் கேள்வி. பிரதர், யார்கிட்ட வெளிப்படுத்தினே தெரியல பிரதர், என்னுடைய நிலையை அப்படியெல்லாம் வெளிப்படுத்திட்டேன்னா எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவாங்க, அப்படி இருக்கிறேன். ஓகே, உங்களிடத்தில் யாராவது தங்களை அப்படி வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்களா? அப்படி பாருங்கள். உங்களிடத்தில் தங்களுடைய நிலையை அப்படியே கொட்டக்கூடிய இடத்துல, உண்மையான பரிதாப நிலையை, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் யாராவது இருக்காங்களா? நானும் அப்படி இருக்க மாட்டேன், யாரும் அப்படி இருக்க மாட்டேங்கன்னா எதுக்கு இருக்கிறீங்க? அப்படி தானே வருங்க அடுத்த கொஸ்டின். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட நிலையில் தானே இருக்கிறோம். உங்கள் கணவர் தன்னுடைய நிலையை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரா? உங்கள் மனைவி உங்களுடைய நிலையை அப்படி உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல கணவர் இருக்கிறாரான்னா இல்லை. எல்லாம் டபுள் சைடு கேம் தான் ஆடுது. கணவருக்கென்று ஒரு வாழ்க்கை, மனைவிக்கென்று ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவியாக ஒரு வாழ்க்கை, பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை, 4 வாழ்க்கை. இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்கிற காரணம் என்ன தெரியுமா? ஏன் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைக்குள்ளாக மனிதன் வாழ்கிறான் தெரியுமா? ஏன்னா அவன் மரண சரீரத்துக்கு உட்பட்டு இருக்கிறான். அதனால தான் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பிரதர் இந்த பூமியில் பாடுகள் தான் பிரதர். கிறிஸ்தவர்களை என்ன சொல்லுவாங்க பொதுவாக, எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரதர் இந்த இரட்டை வாழ்க்கை இருக்கிறதா அவன் போராட்டமாக பார்க்குறான். அப்படி தானே? யார்கிட்டையும் வெளிப்படையாக பேச முடியல. இப்போ எனக்குள்ள ஒரு இச்சை தூண்டுகிற ஒரு எண்ணம் வருதுன்னு வையன், நான் ஓப்பனாக என் ஃப்ரெண்டு என்னுடைய ஆவிக்கு சவுண்டு டேய் இப்படி ஒரு தாட் எனக்குள்ளே உருவாகுது அப்படின்னு சொன்னால் சபையில் என்ன சொல்லுவாங்க? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இச்சையின் ஆவியை கொண்டு வர பொல்லாத சாத்தான்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு முன்னால் எழுப்பி விட்டு கேவலப்படுத்தி அவர் ஹீரோவை மாறிடுவார் இல்லையா? எந்த மனிதனும் தனக்குள் தோன்றுகிற எண்ணத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. எல்லாருக்குள்ளேயும் அந்த இச்சை வராது, இல்லை கோபமோ தாபமோ எரிச்சலோ ஏதோ ஒன்று. அப்படி இல்லாதனால எல்லாருமே முகமூடி போட்டு தான் போகிறாங்க. அப்படி தானே? எல்லாருமே முகமூடி போட்டுட்டு
போய் பிரேஸ்லா பிரதர், பிரேஸ்லா சிஸ்டர் அப்படி ஒன்றா சிரித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கசப்பும் வெறுப்பும் எல்லாமே உள்ள இருந்து கொண்டே இருக்கும். இந்த போராட்டமான நிலை விசுவாசிக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் இருக்குது? யாருக்கு இருக்குது? பாஸ்ட்டுக்கு இருக்குது. அதனால தான் பாஸ்ட்டு டென்ஷன் ஆகிறாரு. விசுவாசிய நிலையை விசுவாசி வரலையா, கோவம் பாஸ்ட்டுக்கு வந்துடுது, டென்ஷன் ஆகிறாரு, கத்துறாரு, எமோஷனல் ஆகிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன வர்றாங்கன்னா, பிரதர் இந்த பூமியில் இருக்கிற வரை நமக்கு போராட்டம் உண்டு பிரதர், பாடுகள் மத்தியில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சம்பந்தமில்லாத வசனத்தை எடுத்து சம்பந்தமில்லாத காரியத்தோடு கோர்த்து விடுவாங்க. அதுக்கு இந்த வசனத்தை எடுத்துருவாங்க, இந்த மரண சரீரத்தில் இருக்கிற வரை பாடுகள் தான் பிரதர். கிடையாது. இந்த மரண சரீரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அது உண்மைதான். ஆனால் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? மரணத்துக்கு உட்பட்டவர்களாக கிடையாது. நீங்கள் யார்? ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க. ஸோ ஆவிக்குரியவர்களாக ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக எப்படி தேவகுமாரனுடைய சாயலாக, தேவ சாயலாக, கிறிஸ்துவின் தன்மையாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறபடியினால் இந்த மரண சரீரத்திலிருந்து உருவாகக்கூடிய எல்லா எண்ணங்களும் உங்களை ஆட்கொள்வதில்லை, உங்களை சிறைப்படுத்துவதில்லை. இதை தான் பவுல் சொல்ல வர்றாரு. யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார்னு சொல்லிட்டு அடுத்த 8ஆம் அதிகாரத்தில் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுவார். 8ஆம் அதிகாரத்தில், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடைசி காலத்தில் ஒரு தீர்ப்பு அதை சொல்கிறாங்க. இது எது திரும்ப சொல்லுது? ஆக்கினை தீர்ப்புங்கிறது உங்களை நீங்களே காயப்படுத்துறீங்க இல்லையா, அதை சொல்லுது. உங்களை நீங்களே உங்களை காயப்படுத்துறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க கணவனுடைய வார்த்தை என்ன காயப்படுத்துது, மனைவியுடைய வார்த்தை என்ன காயப்படுத்துது, இல்லை பிள்ளைகளுடைய காரியங்கள் தான் என்ன காயப்படுத்து? கிடையாது, உங்களை நீங்களே காயப்படுத்துறீங்க. ஏன்னா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து அந்த மாம்ச உறவாகிய கணவன், மாம்ச உறவாகிய மனைவி, மாம்ச உறவாகிய பிள்ளைகள், மாம்ச உறவாகிய பெற்றோர்கள், மாம்ச உறவாகிய இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அங்கீகரிப்பதனால், ஏற்றுக்கொள்வதனால் அது உங்களை என்ன பண்ணுது? காயப்படுத்துது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, அதனால தான் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவா? ஆம், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மாம்ச சரீரத்தில், மரண சரீரத்தில் நான் வாழ்கிறேன், ஆனால் நான் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். நான் இந்த மாம்ச சரீரத்தில் பல எண்ணங்கள் வருது இல்லை, ஐயோ எனக்கு யாருமே இல்லை, சும்மா தான் இருப்பான், எண்ணம் வந்துடும், எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். கிடையாது. கண்ணை திறந்து பாரு. நான் ஒரு நாள் அதை எடுத்து பேசுகிறேன், மனித உறவுகளுடைய மேன்மையை குறித்து நான் பேசுகிறேன். எப்பொழுது நீங்கள் உங்களை நம்புகிறீங்களோ, நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்களோ, உங்களை நேசிக்கக்கூடியவங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை சுற்றிலும் நல்லவர்களை பார்ப்பீங்க. உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய தூய்மையானவர்களை உங்களால் பார்க்க முடியும். ஏன் எனக்கு பார்க்க முடியலைன்னா, நான் மாம்சத்துக்கு உட்பட்டு நான் சிந்திக்கிறேன், நான் மாம்சத்துக்கு உட்பட்டு நான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறதுனால எனக்கு யாரையும் நம்ப முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அது என்னை காயப்படுத்துது, அது என்னை சந்தேகப்படுத்துது, அது என்னை துக்கப்படுத்துது, வேதனைப்படுத்துது, என்னுடைய சமாதானத்தை இழக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாம் எனக்குள் உருவாகிறது தான் நிலை தான் ஆக்கினை தீர்ப்பு. ஸோ ஆக்கினை தீர்ப்பு ஏதோ கடைசி நாள் நடக்கும் என்று என்ன வேண்டாம். ஒவ்வொரு நாளும் குறிப்பாக ஆவிக்குரியவர்கள் தங்களை தாங்களே ஏற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆக்கினை தீர்ப்பு அடைந்து கொண்டே இருக்கிறாங்க, தன்னைத்தானே வரித்து கொண்டு இருக்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன், ஆமாம் நான் என்னை நானே வருத்தி கொண்டு இருந்தேன், என்னை நானே ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தேன், அந்த நிலையிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு நான் இப்பொழுது ஆவிக்குரியவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குட்பட்டு இருக்கிறதுனால அந்த ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். அந்த ஜீவன் சமாதானம் எனக்குள்ளே இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையிலும் என்னால் இளைப்பாறுதலாக இயல்பாக வாழ முடியும். ஸோ இந்த நிர்பந்தமான நிலை என்கிற நிலை நமக்கு கிடையாது. இந்த நிர்பந்தமான வாழ்வியல் நமக்கு கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்கு இருக்கிற அந்த நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், நல்ல சமுதாயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை பார்க்க வேண்டிய விதத்தில் சரியாக ஆவியின்படி பார்த்து செயல்படுகிறவனாக நான் இருக்கிறேன். அவ்வளோதான். ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஈஸியாக எடுத்துக்கொள்கிற நிலையும், அது ஆவின் சிந்தையிலிருந்து செயல்படுகிற நிலையும் இருக்கிறது. நீங்கள் யாருமே மாம்சத்துக்கு உட்பட்ட நிலையில் கிடையாது என்பதை நீங்கள் உணர வேண்டும்.
நீங்கள் ஒருவேளை அது எனக்கு உணர முடியலேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்காக சொல்ல எண்ணிக்கொள்ளுங்கள். அதை நினச்சிக்கோங்க, அந்த நிலை இருக்குது. நீ யார் பிள்ளை தெரியுமா அப்படின்னு நிறைய நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் தெரியுமா. மற்றவங்கள மாதிரி கிடையாது, நீ யார் தெரியுமா அப்படின்னு நம்ம பிள்ளைக்கு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. அதை நீங்கள் உங்களுக்கு நேரே சொல்லிக்கோங்க. நீ யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் மற்றவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறவன் கிடையாது, நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு ஆரம்ப இதெல்லாம் எல்கேஜி பாடம். இவ்வளோ நேரம் பேசுனது எல்கேஜி ப்ரீகேஜி பாடம் மாத்திரம் பேசிகிட்டு இருக்கிறேன். இதை நானும் எண்ணிக்கொள்ளணும், அந்த நிலை இருக்குது. அதை எண்ணிக்கொண்டே இருங்க. ஒரு கட்டம் வரும்போது அந்த எண்ணிக்கொள்கிற நிலையும் மாறி நீங்கள் வாழக்கூடிய நிலைக்கு வருவீங்க. எண்ணிக்கொள்ளணுங்கிற நிலை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அது தப்பு கிடையாது. சில நேரம் என்னை நானே எண்ணிக்கொள்கிற நிலையும் எனக்கு இருக்குது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐயோ, எண்ணிக்கொள்கிற நிலை ஆரம்ப நிலை. இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ப்ரீகேஜி. ஆனால் நம்ம பிஹெச்டி படிச்சிட்டோமே, இனி இப்படி ப்ரீகேஜி போகிறதெல்லாம் குழப்ப வேண்டாம். ப்ரீகேஜிலேயோ அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி சொன்னேன். ஒருவேளை அதை எண்ணிக்கொள்ளுகிற நிலை தான் எனக்கு வேணும், எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாதான் என்னால் உணர முடியும்னா தாராளமாக நான் அப்படி இருக்கிறேன்னா தாராளமாக. இப்போ போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் இப்போ அந்த டிவைன் சோல் இன்னொரு ஃபெல்லோஷிப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதை பண்ணுறாங்கன்னா, நான் கேள்வி வச்சுருக்கிறாங்க. போன வாரம் நான் வச்ச கேள்வியை தான் அவங்க பேசுகிறாங்க, அதுக்கு முந்தின வாரம் நான் வச்ச கேள்வி தான் பேசுகிறாங்க. எனக்கு கேள்வி உருவாகுதுன்னு இல்லை, எனக்கு உருவாகுது, நான் அந்த கேள்வி வைக்கிறேன், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க இப்போ வேறு அப்படின்னு. நேற்று நைட்டும் நான் 2 கேள்வி அவங்களுக்கு வச்சு தான் போயிருக்கிறேன். அந்த கேள்வி ஏன்னா நான் சில பார்க்குறேன் இல்லையா, சகோதரர்களுடைய நிலைகளை பார்க்குறேன், நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி உருவாகுது. அந்த கேள்விக்கு எனக்கு நான் நிதானித்து பார்க்குறேன், அது எனக்கு ஆன்சர் கிடைக்காத பட்சம் என் சகோதரர்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஏதோ நான் மற்றவங்களுக்கெல்லாம் போதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறபடினால எனக்கு கேள்வியை உருவாகுதுன்றோ உருவாகினால் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது என்கிற நிலையே கிடையாது. இன்றளவும் எனக்குள் எழும்புகிற கேள்விகளுக்கும் எனக்குள் எழும்புகிற எண்ணங்களையும் நான் ஷேர் பண்ணுற இடத்துல தான் இருக்கிறேன். அதனால தான் இவ்வளவு தைரியமாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக அல்ல, நாங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற நிலையை சரியாக அறிந்து உணர்ந்து புரிந்து செயல்பட நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி அருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.